நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம். நெடுநாளாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஒருவேளை நீங்கள் நெடுநாளாக ஒரு சில காரியங்களுக்கு தேவனிடம் காத்து கொண்டு இருக்கலாம். இன்னும் பதில் வரலையே, ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, கஷ்டமாக இருக்கேன்னு காத்து கொண்டு இருக்கலாம். அல்லது அடிக்கடி தொந்தரவு பண்ணி கொண்டும் தேவன் ஒரு பதில் கூட கொடுக்கலையே என்று வேதனையோடு இருக்கலாம். அப்படி இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்தெந்த காரியங்களுக்கு நெடுநாளாய் காத்திருந்தாயோ அந்த எல்லா காரியத்துக்கும் உனக்கு அவர் அற்புதம் செய்ய போகிறார். அதனால் சோர்ந்து போகாதீங்க. ஐயோ, நெடுநாளாக காத்திருக்கிறேனே, எனக்கு பதிலே கிடைக்கலையேன்னு சோர்ந்து போகிற ஆத்துமாவுக்கு தான் தேவன் இந்த வாக்கு பண்ணுகிறார். நீ நெடுநாளாய் காத்திருந்த காரியத்துக்கு அற்புதம் செய்ய போகிறார். நீ நெடுநாளாய் காத்திருந்தது உன் கைக்கு வரும்பொழுது, நீ விரும்பினது உன் கைக்கு வரும்பொழுது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அது நிமித்தம் நீ சந்தோஷப்படுவாய், அது நிமித்தம் நீ மன மகிழ்ச்சி அடைவாய் என்று தேவன் சொல்லுகிறார். பாருங்க, அடிக்கடி நியாயாதிபதியிடம் ஒரு ஸ்திரீ போய் தொந்தரவு பண்ணினாள். ஆனால் ஒவ்வொரு டைமும் தொந்தரவு பண்ணும்போது அமைதியாக இருந்தாள். ஆனால் ஒரு கட்டம் போன பின்பு, இவள் அடிக்கடி என்னை தொந்தரவு பண்ணுறாளே, இவளுக்கு நான் நியாயம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல நியாயம் செய்தார். அதே போல் உன் நியாயம் விளங்கும்படி நீ காத்திருந்த காரியத்துக்கு தேவன் அற்புதம் செய்வார். அந்த காத்திருந்த நாளுக்கு தேவன் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.